சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் இது கர்த்தருடைய சபையை பற்றி சொல்லுகிற அதிகாரம். கவனிக்கணும். ஆண்டவருடைய சபைக்கென்று இருக்கிற மேன்மையை, ஆண்டவருடைய சபையை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற தீர்மானத்தை, ஆண்டவர் சபையை குறித்து ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த சபையை குறித்து சொல்ல வேண்டுமானால் கர்த்தருடைய ஆலயம் எருசலேமிலே எழுப்பப்பட்டு அது நிலைநிறுத்தப்பட்டு வந்த காலம் தொடங்கி அநேக முறை இந்த ஆலயம் இடிக்கப்பட்டதை நீங்கள் பார்க்க முடியும். ஏதோ விதங்கள்ல முழுமையாய் இடிக்கப்படாவிட்டாலும் ஏதோ ஒரு சூழல்ல ஏதோ ஒரு பகுதிகளில அது இடிக்கப்படுவதும் உடைக்கப்படுவதும் முற்றுகையிடப்படுவதுமாக அது காலகாலங்களில் தொடர்ந்து கொண்டு இருந்ததை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவேதான் சங்கீதம் 79ஆம் சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்துல பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி அதை எருசலேமை மண்மேடுகளாக்கி போட்டார்கள் என்கிற வார்த்தை அந்த இடத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். தேவனே, புறஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி அதை எருசலேமை மண்மேடுகளாக்கி போட்டார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இந்த சிறையிருப்புக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு தீர்க்கதரிசி. எரேமியா தீர்க்கதரிசி சிறையிருப்பின் காலங்களிலே தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசி. எசேக்கியேல் தீர்க்கதரிசி சிறையிருப்புக்கு பின்பாக தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசி. இந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு முன்பதாக ஓபதியா, அதே ஓசியா, யோவேல், ஆமோஸ் போன்றவர்கள் எல்லாம் தீர்க்க தரிசனங்கள் உரைத்திருந்தாலும் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை தான் ஆண்டவர் முன்பாக வைத்திருக்கிறார். ஏன் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை முன்பாக வைத்திருக்கிறார்? இந்த ஏசாயா தீர்க்கதரிசி தான் இந்த உலகத்தில் கர்த்தர் என்ன செய்ய போகிறார், அவர் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார், சபையை குறித்து அவருக்கு என்ன திட்டம் இருக்கிறது, சபையை கர்த்தர் எப்படி நடத்த போகிறார் என்கிற காரியங்கள் எல்லாம் தெளிவாக தீர்க்க தரிசனமாக உரைத்த ஒரு மனிதர் இந்த ஏசாயா. இப்பொழுது நீங்க நல்லா கவனிக்க வேண்டும். இந்த 60ஆம் அதிகாரத்தில் கவனிப்பீரானால் சபைக்கு என்று எதுவுமே இல்லை. சபையில என்ன இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா சபையில வெளிச்சம் இல்ல. கவனிக்கணும். சபையில என்ன இல்ல? வெளிச்சம் இல்ல. கவனிங்களேன். சபையில வெளிச்சம் இல்ல. இரண்டாவது கவனிக்கணும். சபையில என்ன இல்ல ஒரு கேள்வி கேட்டா சபையில சந்தோஷம் இல்ல. என்ன இல்ல? சந்தோஷம் இல்ல. இரண்டாவது ஒரு கேள்வி கேட்டா சபையில மகிழ்ச்சி இல்ல, ஆனந்தம் இல்ல, ஆரவாரம் இல்ல. மூன்றாவது கேட்டா சபையில என்ன இல்ல அப்படின்னு கேட்டா துதி இல்ல. இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். இந்த சபையில துதி இல்ல, ஆராதனை இல்ல. அடுத்து சொல்றாரு சபையில என்ன இல்ல கேட்டா ரட்சிப்பு இல்ல, ரட்சிப்பு இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் சபையை குறித்து, நான் ஆலயத்தை குறித்து ஒரு பெரிய திட்டமும் நோக்கமும் வைத்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது சத்துருக்களால், தீயவர்களால், புறஜாதிகளால் சபைக்கு தீங்கு நேரிட்டிருக்கிறது. சபையிலே ரட்சிப்பு இல்லை, சபையிலே வெளிச்சம் இல்லை, சபையிலே சந்தோஷம் இல்லை, சபையிலே மகிழ்ச்சி இல்லை, சபையிலே ஆனந்தம் இல்லை என்கிற நிலையில் இருக்கிற அந்த சபையை பார்த்துதான் ஆண்டவர் பேசுகிற பேச்சை நீங்கள் கவனிக்க முடியும். ஆலயம் இருக்கிறது, ஆலயம் சரியான நிலையில் இல்லை. ஆலயம் இருக்கிறது, ஆலயத்திலே நடக்கக்கூடியதான ஆராதனை முறைகள் இல்லை. அந்த காலங்களிலே சிறையிருப்பு, அடிமைத்தனம், துரத்தப்படுதல் என்று இருந்ததினாலே ஆலயத்தில் செலுத்த வேண்டிய பலிகள் செலுத்தப்படல, ஆலயத்தில் செய்யப்பட வேண்டிய ஸ்தோத்திர கீதங்கள் சொல்லப்படல. ஆலயத்தை பூட்டி போட்டவர்களாய், அங்கும் இங்கும் சிதறினவர்களாய், சிறையிருப்பை குறித்து சிந்தித்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் தான் ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். எப்படி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்? சபையை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். சபையை பார்த்து என்ன சொல்லுகிறார்? சபையே, உன்கிட்ட வெளிச்சம் இல்ல, சந்தோஷம் இல்ல, ரட்சிப்பு இல்ல, துதி இல்ல என்றாலும் உன்னை தேடி ராஜாக்கள் வருவார்கள். அந்த வார்த்தையை கவனிக்கணும். உன்னை தேடி யார் வருவா? ராஜாக்கள் வருவார்கள். அடுத்து சொல்றாரு, அவங்கள எப்படி வருவாங்களா? கடாக்களை போல வருவார்கள். அவங்கள எப்படி வருவாங்களா? புறாக்களை போல வருவார்கள்.
ஏனென்றால் சபையினுடைய நிலைமை இப்படி இருந்தாலும் இந்த சபையை தேடி இப்படி வருவார்கள். ஏன் வருகிறார் என்றால், இப்பொழுது இந்த சபையை கர்த்தர் கண்ணோக்க ஆரம்பித்திருக்கிறார் என்கிறதை பார்க்க முடியும். நல்லா கவனிங்க, அந்த சபையை பார்க்கிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரு? இல்லாத சபை, ஒன்றுமில்லாத சபை, வெளிச்சம் இல்லாத சபை, வெறுமையான சபையை பார்க்கிறார். ஆண்டவர் பார்க்கிறார் என்றால் அடுத்து ஏதோ ஒன்றை செய்ய போகிறார் என்ற அர்த்தம். ஏனென்றால் அவர் இல்லாதவைகளை இருக்கிறதாக அழைக்கிற கர்த்தர். ஆமென். இன்னைக்கு ராத்திரி ஒரு வார்த்தை சொல்றேன், உங்களை என்னையும் இந்த ராத்திரி இந்த அதிகாலை நேரம் கர்த்தர் பார்க்க வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்களை என்னையும் கர்த்தர் சந்திக்க வந்திருக்கிறார். ஒருவேளை உடைய வாழ்க்கையில வெளிச்சம் இல்லாத நிலை இருக்கலாம், உடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாத நிலை இருக்கலாம், உடைய வாழ்க்கையில துதி இல்லாத நிலை இருக்கலாம், உடைய வாழ்க்கையில ரட்சிப்பு இல்லாத நிலை இருக்கலாம். ஆண்டவர் பார்த்தால் எது இல்லையோ அதை இருக்கிறதாய் மாற்ற ஆரம்பித்து விடுவார். இன்னைக்கு ராத்திரி சொல்லட்டுமா, வாழ்க்கையில எது இல்லை என்று இந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்களோ அவைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ அவைகள் இருக்கிறது. கையை உயர்த்தி சொல்லுங்களேன். கற்பத்தில் பலன் பெறுவதற்கு பலன் இல்லை என்று சொன்னபோது அவர் சொல்லுகிறார், இல்லை இருக்கிறது. சரீரம் செத்து போயிட்டு சொன்னபோது அவர் சொல்லுகிறார், இல்லை பலன் இருக்கிறது, சரீரத்திலே ஜீவன் இருக்கிறது என்றால் இல்லாதவைகளை இருக்கிறதாய் அழைக்கிற ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஆமென், அல்லேலூயா. எது இல்லையோ அங்க ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இல்லாத இடத்தில் தான் அவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். இல்லாத இடத்தில் தான் அவருடைய கிரியைகள் ஆரம்பிக்கிறது. நல்லா கவனிக்கணும். வேதத்தில் ஒண்ணு நம்ம பார்த்தோம்னா, ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது வெறுமையாய் இருந்தது, பூமியானது ஒழுங்கின்மையாய் இருந்தது. ஆண்டவர் சும்மா இருந்தாரா? சும்மா இருந்தாரா? உடனே பைபிள் சொல்லுது, வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். என்ன உண்டானதா? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு ஆண்டவர் சொன்ன உடனே என்ன நடந்தது? வெளிச்சம் வந்துருச்சுனாலே பின்னாடி என்ன வருதுன்னு அர்த்தம், இந்த பூமிக்கு வேண்டிய எல்லாம் வரப்போகிறது. அதுதான் அர்த்தம். அப்படித்தானே அர்த்தம். அப்ப இங்க என்ன சொல்றாரு? ஏசாயா 60:1 என்ன சொல்றாரு? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் வெளிச்சம் உதித்தது, உன் சூரியன் வந்தது, உன் சந்திரன் வந்தது அப்படின்னு சொல்றாருனா என்ன அர்த்தம்? உன்கிட்ட இதுவரை இல்லாத காரியங்களை சபையே உனக்குள்ள நான் உண்டாக்க போறேன். இதுவரை இல்லாத காரியங்களை ஜனமே உனக்குள்ள உருவாக்க போறேன். எந்த நன்மை இல்லைன்னு சொன்னியோ அதை உனக்குள்ள தரப்போறேன். எந்த துதி வீட்டுல இல்லைன்னு சொன்னியோ அதை உனக்குள்ள தரப்போறேன். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன உடனே, வெளிச்சம் உண்டான உடனே பின்பாகவே மரம், செடி, கொடிகள், பூண்டுகள், பச்சை புல் எல்லாம், கடல், சமுத்திரம், நதிகள் எல்லாமே உருவாக ஆரம்பிக்கிறது. அப்ப உருவாக்கத்துக்கு முன்னாடி என்ன வந்துச்சா? வெளிச்சம் வந்தது. என்றால் இன்னைக்கு நம்முடைய சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சபையின் மேல் ஒரு வெளிச்சம் உதிக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை உலகம் முழுவதும் பூமி எங்கிலும் காரிருள் இருக்கலாம், இதை சுற்றிலும் காரிருள் இருக்கலாம். ஆனால் சபையே உனக்கு ஒரு வெளிச்சம் உதிக்கிறது. வெளிச்சம் உதிக்கிறது என்றால் சபையே இதுவரை உன்னிடத்தில் இல்லாத சில காரியங்களை உன்னிலே நான் முளைப்பிக்க பண்ண போகிறேன், உனக்குள்ளே உயிர்ப்பிக்க பண்ண போகிறேன். இந்த சபையில் இருக்கிற உங்களை பார்த்து, என்னை பார்த்து இன்னைக்கு காலையில் ஆவியானவர் சொல்ல விரும்புகிறது அதுதான். இதுவரை எது இல்லை என்று உட்கார்ந்திருந்தாயோ, எது இல்லை என்று புலம்பினாயோ, அதற்கு நேராய் கர்த்தருடைய வெளிச்சம் வந்திருக்கிறது. 2026 கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்காக ஒரு வெளிச்சம் உதித்திருக்கிறது, அந்த வெளிச்சம் எனக்காக சில காரியங்களை உருவாக்க போகிறது. சீர்கட்ட பூமியை உருவாக்கினது போல, உருகுலைந்த பூமியை உருவாக்கினது போல, வெறுமையான பூமியை உருவாக்கினது போல, ஒழுங்கின்மையான பூமியை உருவாக்கினது போல கர்த்தர் எங்க வாழ்க்கைய 2026 உருவாக்க போகிறார்.
சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆகவே அவருடைய வெளிச்சம் உதித்திருக்கிறது. அந்த வெளிச்சம் யாரா? அருமையாய் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பா. ஹல்லேலூயா. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதில்லை. அவர் வெளிச்சமாய் வந்தால் இந்த வெளிச்சத்தை யாரும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. வெளிச்சம் வந்தபோது இல்லை என்று சொன்ன இடத்தில் எல்லாம் வர ஆரம்பித்தது. இரண்டாவது கவனிங்க, இல்லை என்று சொன்ன இடத்தில் எல்லாம் வந்தது எப்படி தெரியுமா? வெளிச்சம் மட்டுமல்ல, பைபிள் அழகா சொல்லுகிறது, வார்த்தை இருந்தது. கவனிங்க, துதி இல்ல, ரட்சிப்பு இல்ல, சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல. அந்த இடத்துல வார்த்தை வந்தபோது எது இல்லையோ அதெல்லாம் அங்கு வர ஆரம்பிக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு இந்த 2026 முதல் நாளில் என் வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு நேராக என் வார்த்தை வருகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அது கர்த்தருடைய வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தை, அது உருவாக்குகிற வார்த்தை, அது உயிர்ப்பிக்கிற வார்த்தை, அது இல்லாத இடங்களில் எல்லாம் கிரியை செய்கிற வார்த்தை. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, உலகத்துல எது வேணாலும் பொய்த்து போகும், ஆனா ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் பொய்த்து போகாது. உலகத்துல எதுனாலும் செயலிழந்து போயிடும், ஆனா ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் செயலிழந்து போகாது. ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படி விதையானது மண் கட்டிகளாக கீழே கிடந்தாலும் அந்த மண் கட்டிகளை உடைத்து கொண்டு விதை எப்படி வெளியே புறப்பட்டு வருகிறதோ, அதை போல உன்னை நோக்கி சொல்லப்பட்ட வார்த்தை, உனக்காய் கொடுக்கப்பட்ட வார்த்தை சில காரியங்களால சில காலங்களாக ஒரு மண்கட்டிக்குள்ள கிடந்தது போல அமுக்கி கிடக்கப்பட்டிருந்தாலும் அது வெளியே புறப்பட்டு வரும்போது புதிய இலைகளோடு, புதிய தலைகளோடு, புதிய ஜீவனோடு வருகிறது போல இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆலயத்துக்குள்ள என் வார்த்தை இருக்கிறது, என் வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்க போகிறது, என் வார்த்தை உன்னை உருவாக்க போகிறது, என் வார்த்தை உன்னை திடப்படுத்த போகிறது. எது இல்லையோ அதை என் வார்த்தை உனக்காக உருவாக்கி கொடுக்கோ. எந்த நன்மை இல்லையோ அதை என் வார்த்தை உருவாக்கி கொடுக்கோ. எது இல்லையோ அதை அந்த வார்த்தை செய்யும். ஆகவேதான் யோவான் சொன்னார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மனிதனுக்கு ஜீவனாயிருந்தது, மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அப்படின்னா அப்ப முதல்ல சொல்றாரு, வெளிச்சம் வந்த இடத்துல இல்லாதவைகள் நாம் இருக்கிறதாய் மாறியது. வெளிச்சம் வந்த இடத்தில் மட்டுமல்ல, வார்த்தை வந்த இடத்துல இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறதாய் மாறியது. இப்ப சொல்றாரு, உனக்கு ஒரு வெளிச்சம் வந்திருக்கிறது, உனக்கு ஒரு வார்த்தை வந்திருக்கிறது. இதை யார் கொடுத்தா, இதை யார் செய்யறானா? அவர் சொல்றாரு, இந்த அதிகாரம் முழுவதும் அப்படியே படிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய, கர்த்தரே, கர்த்தராகிய, எந்த ஒரு வேற ஒரு வார்த்தையே வராது. இதுல முழுக்க முழுக்க யார் தான் இருப்பா? அப்ப சபைக்கு யார் தான் தேவை? கர்த்தர் தான் தேவை. சபைக்கு யார் தான் தலைவர்? ஆண்டவர் தான் தலைவர். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்லுவீங்க, எனக்கு யார் தான் தலைவர், எனக்கு யார் தான் எஜமான், என் வாழ்க்கையை நடத்துகிறவர் யார், என்னை கொண்டு போகிறவர் யார், இந்த வருடத்தில் என்னை போதிக்கிறவர் யார்? ஒரு கேள்வி கேட்டா அவர் சொல்ற கர்த்தர். கையை உயர்த்தி சொல்லுங்களேன், கர்த்தர். அவர் சொல்ற இந்த அதிகாரம் முழுவதும் கர்த்தராகிய நான், கர்த்தராயிருக்கிற நான், கர்த்தராகிய நான் என்றால் இன்னைக்கு காலையில என் வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து சொல்றேன், வெளிச்சத்தை அனுப்பி சில இடங்கள் இல்லாதவைகளை இருக்கிறதாய் மாற்றுகிறார். வார்த்தையை அனுப்பி இல்லாதவைகளை இருக்கிறதாய் மாற்றுகிறார். அதே கர்த்தர் சொல்றாரு, நான் என் வார்த்தையை கொண்டு, என் வெளிச்சத்தை கொண்டு எது இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தாயோ அதையெல்லாம் உருவாக்குகிற கர்த்தராகிய நான் சொல்றேன். சின்னவனாயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாவா. நான் ஒரு கேள்வி கேட்கணும், எப்ப சின்னவனானான், எப்ப சிறியவனானான், எப்ப சின்னவனானான், எப்ப சிறியவனானான்? இஸ்ரவேலை தெரிந்தெடுக்கும் போதே ஜனங்களுக்குள் விசேஷித்தவர்களாய், ஜாதிகளுக்குள் விசேஷித்தவர்களால், கர்த்தரால் விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், அழைக்கப்பட்டவர்களாய் இவர்கள் இருக்கும்போது எப்பொழுது சின்னவர்களானார்கள்? சின்னவன் என்றால் ஒரு குடும்பம், சின்னவன் என்றால்
தனி மனிதன். சிறியவன் என்றால் குறைக்கப்பட்டவன் அல்லது எளிமையாக்கப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன் அர்த்தம். அப்ப இஸ்ரவேலை யாரோ என்ன செஞ்சிருக்கான்? ஒடுக்கி இருக்கான். அதனாலதான் தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்வாரு, ஆண்டவரே யாக்கோபு சிரித்து போனானே, யாக்கோபு மறுபடி வருவானா? மறுபடி எழும்புவானா? ஆண்டவர் சொல்றாரு, எப்பா மனிதனால கூடாதுதான் தேவனால கூடும். மனிதனால கூடாததுதான் தேவனால கூடும். வாழ்க்கையில நீ தள்ளிவிடப்பட்டாயோ, வாழ்க்கையில நீ எளியவனாக்கப்பட்டாயோ, வாழ்க்கையில அநேகரால் நீ குறைத்து மதிப்பிடப்பட்டாயோ, வாழ்க்கையில அநேகரால் வெறுமையாக்கப்பட்டாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை மீண்டும் பழைய நிலைமைக்கு, பழைய மாற்றத்துக்கு கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். சில நேரம் அது மனிதரால முடியாது, அது தேவனால் முடியும். கையை உயர்த்தி சொல்லுங்க, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அவர் இல்லாதவைகளை இருக்கிறதாய் அழைக்கிறவர். சின்னவன் சிறியவன், அவன்கிட்ட வெளிச்சம் இல்ல, அவன்கிட்ட நன்மை இல்ல, அவன்கிட்ட ரட்சிப்பு இல்ல, அவன்கிட்ட சொல்லுங்க துதி இல்ல, அவைகளை எல்லாம் அவர் இல்லாதவைகளை இருக்கிறதாய் அழைத்து அவர் வார்த்தையினால் சிருஷ்டிக்கிறார். அப்படி சிருஷ்டிக்கும் போது சின்னவன் சிறியவன் பலத்த ஜாதியாய் மாறுகிறான். எப்படி ஆகும்? ஒரு கேள்வி. 3 காரியம் சொல்றேன். சின்னவன் சிறியவன் எப்படி பலத்த ஜாதியாய் மாற முடியும்? எப்படி பலத்தவன் பெருக முடியும்? எப்படி அவன் வளர முடியும்? இன்னைக்கு வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறவங்களை பார்த்து சொல்றேன், நாம் பலத்து பெருகுவோம். அதை ஆழமா நம்பணும். எத்தனை பேர் நம்புறீங்க? என் குடும்பம் பழக்கம் சொல்லுங்க. பலகீனமா பெருகிறது வேற. சில பிள்ளை வளர்ந்துகிட்டே இருக்கும், ஆனா எப்படி வளரும்? நோஞ்சானா வளரும். சில பிள்ளை எப்படி செய்யும்? வளரும், ஆனா எப்படி வளரும்? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா மெலிந்தோ நலிந்தோ பலகீனமாகவோ நீ வளர போறதில்ல, பலத்து பெருகுவாய். அந்த வார்த்தையை ஆமென் சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நானும் என் வீடும் சபையும் நான் நம்புறேன், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மளை பலத்து பெருக பண்ண போகிறார். என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் ஆசையெல்லாம் இப்ப இருக்கிற கூட்டத்தை மாதிரி இனியொரு கூட்டம், ஒரு பெருங்கூட்டத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நல்ல கையை உயர்த்தி சொல்ல மாட்டீங்க? நல்லா சொல்லுங்க, நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. ரொம்ப பேர் நினைக்க இப்பவே இடம் இல்லையே, இனி எங்கயா போய் உட்கார வைக்க போறேன்னு கேட்டக்கூடாது. இடத்தை கர்த்தர் தருவார். ஜனத்தை தருவார்னா இடத்தையும் தருவார். இடத்தை தருவார்னா பெருக்கத்தை தருவார். அல்லேலூயா. அன்னைக்கு சொன்னார் ஆபிரகாம்கிட்ட, ஆபிரகாமே நீ நடந்து திரி, எம்மட்டும் நடக்கிறாயோ அதெல்லாம் உனக்குத்தான். அப்படின்னா நீ கால் வைக்கிற இடமெல்லாம் உனக்குத்தான் சொல்ல முடியும்னா, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, எல்லைகள் கர்த்தருடையது. ஏமான் சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இன்னைக்கு காலையில சொல்லுங்க, தேசத்துல சுற்றி நடந்து பாருங்க. அயனாவரத்தை சுற்றி நடப்போம். வருங்காலத்துல இந்த அயனாவரத்தை நம்ம தான் சுதந்திரிக்கணும். என்ன மேட்டு தெருக்குள்ளே இருந்தா போதுன்னு சொல்லிடக்கூடாது. என்ன ஒரு தடவை கட்டுறோம், கர்த்தர் சித்தமாய் கர்த்தர் விருப்பம் கொண்டு நாம் இங்கே இருந்தால், தொடர்ந்து கர்த்தர் நம்மளை நிலைக்க பண்ணி வைப்பாரானால், ஒரு நாள் வரும் நாம் இனியும் வளர்ப்பதற்கு பெருக்குவதற்கு இடமில்லைன்னு சொல்லி பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய அளவுல கர்த்தர் நமக்கு சில காரியங்களை செய்ய போகிறார். உங்க எல்லைகள் அப்படித்தான் மாறும், உங்களுடைய வீடு அப்படித்தான் மாறும், உங்க குடும்பம் அப்படித்தான் மாறும். அவன் பலத்து பெருகுவான். எப்படி ஆகும் நீங்க கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு, கர்த்தராகிய நான். யாரு? அந்த வார்த்தை நல்லா பாருங்க. யாரு? கர்த்தராகிய நான். கர்த்தர் இருக்கிறார். ஆகவே சின்னவன் சிறியவன் எனக்கு யார் இருக்கா? எனக்கு துணையா யார் இருக்கா? எனக்கு உதவியா யார் இருக்கா? எனக்கு ஆதரவா யார் இருக்கா? ஒரு கேள்வி கேட்டா, கர்த்தர் இருக்கிறார். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், கர்த்தர் இருந்து என்ன செய்ய போறாரு? கர்த்தர் இருந்து நம்ம சில நேரம் நினைப்போம், இவங்க இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, இவங்க பாத்துக்கிடுவாங்க, அவங்க பாத்துக்கிடுவாங்க. இவங்க எல்லாருமே மனிதர்கள் தான்.
ஆனா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் கர்த்தர். இன்னொரு படி மேல சொல்லுங்க, அவர் தேவாதி தேவன், அவர் தேவர்களுக்கு மேலானவர், அவர் எல்லா நாமத்துக்கும் மேலானவர், எல்லா முழங்கால்களும் முடங்கக்கூடியதாக அதிகாரம் படைத்தவர், வானத்தையும் பூமியையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர். ஆமே, பூமியின் மண்ணை மரக்காலால் அளக்கிறவர். ஹல்லேலூயா. சாணளவாய் அளந்து எல்லாவற்றையும் பிரித்து போடுகிறவர், மின்னலை அனுப்பி சிதறடிக்கிறவர், இடியை அனுப்பி மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்துகிறவர். அவர் செய்ய நினைக்கிறது ஒன்று தடைபடாதபடி எல்லாவற்றையும் செய்ய ஆற்றல் கொண்டவர். நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் ஒரு சாதாரணமானவர் அல்ல. அவரே எல்லாவற்றுக்கும் மேலானவர், அவரே சர்வ லோகத்தின் ராஜா, அவரே எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்ந்தவர், அவரே எல்லாவற்றுக்கும் மேன்மையானவர். அவர் இருக்கிறார். அதனாலதான் தைரியமா சொல்றாரு, சின்னவனாயிரமோ. எப்பா, சின்னவங்களா இருக்காங்க, இவங்க கொஞ்சம் பெருகணும், நீ போய் உதவி செய்யணும் யாரை ஆண்டவர் சொல்லல. என்ன சொல்றாரு? நான் என்னவா சொல்லுங்க, என் வாழ்க்கையில கர்த்தரே செய்வார். எத்தனை பேர் அந்த வார்த்தையை சொல்லுங்க, என் வாழ்க்கையில கர்த்தரே செய்வார். மனிதருடைய தலையிடாது, மனிதருடைய தலையிடாது. என் வாழ்க்கையில கர்த்தரே நடத்துவார். கையை உயர்த்தி இங்க கூட சேர்ந்து சொல்றவங்க சொல்லுங்க, என்னை கர்த்தர் நடத்துவார், என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என்னை கர்த்தர் நடத்துவார். பைபிள் அழகான ஒரு வார்த்தை இருக்கும், அவரோடு வேறொருவர் இல்லை, அவர் ஒருவரே அவனை நடத்தினார். இஸ்ரவேலை அவர் ஒருவரே நடத்தினார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க, என்னை இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தரே நடத்த போகிறார்? ஒரு குழந்தையை கையை பிடித்து நடத்துகிறது போல கர்த்தர் நடத்துவாரானால், நான் சிரித்து போனால் என்ன, நான் எளிமையாக்கப்பட்டால் என்ன, நான் தள்ளப்பட்டால் என்ன, நான் புறக்கணிக்கப்பட்டால் என்ன, என் கர்த்தர் என் சிறுமையை மாற்றி, என் சின்னவன் என்ற நிலையை மாற்றி என்னை ஆயிரமாய் பெருக பண்ண அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். ஆகவேதான் சொல்றாரு, கர்த்தராகிய நான் அதை செய்வேன். நம்புறீங்களா? நம்பிக்கையோட சொல்லுங்க, கர்த்தராகிய அவர் எனக்காய் செய்வார். அப்படின்னா கர்த்தர் யார்? கர்த்தர் யார்? சங்கீதம் சொல்லுது, அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல ஆகும். யோபு சொல்றார், கர்த்தர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டா யோபு சொல்றார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சொல்லுங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கையை தட்டி சொல்லுங்க, நீ செய்ய நினைத்தது ஒன்றும், இந்த வருஷம் என் வாழ்க்கையில செய்ய நினைத்த ஒன்றும், ஏன்னா நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும், நீர் என்ன நினைக்கிறீரோ அது நடக்கும். நீ செய்ய நினைத்த ஒன்று என்ன செய்யாது, தடைபடாது. ஆமென். அதனாலதான் சொல்றாரு, நீர் கட்டினால் இடிப்பவன் யார், நீர் பறித்தால் தடுப்பவன் யார், நீர் திறந்தால் அடைப்பவன் யார்? அப்படின்னா திறந்தாலும் அடைக்க முடியாது, அடைச்சாலும் திறக்க முடியாது, கட்டினால் இடிக்க முடியாது, இடித்தாலும் கட்ட முடியாது. என்ன வல்லமை, என்ன ஆற்றல், என்ன வல்லமை! நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் அவ்வளவு வல்லவர். கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் திறந்தால் ஒருவனும் பூட்ட முடியாது. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காய் நான் வாசலை திறக்கும் போது எந்த மனிதனால் அதை பூட்ட முடியாது. அது நம்பிக்கையின் வாசலாக உனக்கு திறக்கப்படுகிறது. சில ஆகோரின் பள்ளத்தாக்குகள் உனக்கு நம்பிக்கையின் வாசலாக மாறப்போகிறது. நான் வழி திறந்தால், நான் வாய்ப்பை திறந்தால், நான் பாதைகளை திறந்தால், நீ உயர்வதற்கான காரியங்களை திறந்தால் அதை ஒருவனும் தடுக்க முடியாது. தேவன் செய்ய நினைத்ததை தடுக்க ஒரு மனிதனுக்கும் சக்தி கிடையாது என்றால், இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில எத்தனை மனிதர்கள் உன் முன்னேற்றத்தை, உன் உயர்வை, உன் பெருக்கத்தை தடுக்க எழும்பினாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காய் நிற்பேன். நான் உனக்காய் நிற்கும் போது அதை தடுப்பவன் ஒருவனும் இல்லை. நான் உனக்காய் எழும்பும் போது எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆகவேதான் சொல்றார், சின்னவன் ஆயிரமும். ஏன்னா சொல்றவர் ஆரோனால அவரே வேலை செய்றார். அப்ப யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். ஆகவே சின்னவன் ஆயிரம் ஆவான், சிறியவன்
இரண்டாவது யார் இருக்கா, என்ன இருக்கு கேள்வி கேட்டா அது 22 வசனம் போட்டிருக்கு. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில், கவனிங்க என்னவா, ஏற்ற காலத்தில் அப்படின்னா கர்த்தர் இருக்கிறார். இரண்டாவது நமக்கான காலம் இருக்கிறது. இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு காலத்தை நான் வைத்திருக்கிறேன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், காலம் போயிருச்சு, சமயம் போயிருச்சு, இனி வாய்ப்பே இல்ல. காலம் கடந்து ஒண்ணு நடக்க போறது இல்ல, சமயம் கடந்து ஒண்ணு நடக்க போறது இல்ல, எல்லாமே போயிருச்சு, கைவிட்டு போயிருச்சு, இனி என்ன நடந்துரும் நினைக்காதீங்க. காலங்களை கையில வைத்திருக்கிற ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர் சொல்றாரு, ஏற்ற காலத்தில் நான் உனக்காக ஒரு காலம் இருக்குப்பா. ஆமென். சிலரோடு ஆண்டவர் பேச விரும்புறாரு. உங்க காலம் முடிவடையல, உங்க காலம் என்ன செய்யல. இப்ப இருக்கிற பிரச்சனைகளை பார்த்துட்டு நீங்க சொல்றீங்க, காலம் போயிருச்சு, நாளும் போயிருச்சு, சமயம் போயிருச்சு, பலனும் போயிருச்சு, வாழ்க்கையும் போயிருச்சு, நீ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தா, இனி உனக்கு ஒரு காலம் வருகிறது. இனித்தான் வருதுன்றார். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு ஒரு காலம் இனிமேல் வருகிறது. ஆமே, ஒரு பிரகாசிக்கிற காலம் வருகிறது, எழுந்து சுடர் விடுகிற காலம் வருகிறது, வல்லமையாய் எழும்புகிற சூரியனை போல பிரகாசிக்கிற காலம் வருகிறது, ஒரு மகிமையான காலம் எனக்காய் வருகிறது. என்னோடு நம்புறவங்க விசுவாசிக்கிறவங்க இருந்தா கையை உயர்த்தி சொல்லுங்க. இதை நான் படிச்சிட்டு இருக்கும்போது எனக்குள்ள நான் சொல்லிக்கிட்டேன், எனக்கு ஒரு காலம் வருகிறது, ஒரு மகிமையான காலம் வருகிறது, நான் பிரகாசிக்கிற காலம் வருகிறது, எனக்கான அற்புதத்தின் காலம் வருகிறது, எனக்கான விடியலின் காலம் வருகிறது. விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் காலம் முடிவடையல, என் காலம் முடிவடையல. சிலர் சொல்றது போல என் நாட்கள் முடிவடையல, என் காலங்கள் இனிமேல் தான் வருகிறது. அந்த காலங்கள் வரும்போது சின்னவனாய் இருக்கிற நான், சிறியவனாய் இருக்கிற நான் பலத்து போவே, பெருகி போவே. ஏனென்றால் என் காலத்தில் கர்த்தர் சில காரியங்களை செய்யாமல் விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் இருளின் காலம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். சபைக்கு இருளின் காலம் இருந்தது, அதனால சொல்றார் உன் வெளிச்சம் வந்தது என்றார். பூமி எங்கும் அந்தகாரம் இருக்கும், உனக்கு வெளிச்சம் உதிக்கும். இதுவரைக்கும் இருளின் காலம் இருந்திருக்கலாம். வாழ்க்கை முழுவதும் இருளான சூழலிலே அகப்பட்டவர்களைப் போல நீங்கள் இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு இருளின் காலத்துக்கு ஒரு முடி உண்டாகி ஒரு வெளிச்சத்தின் காலம் இந்த நாட்களிலே உனக்கு துவங்குகிறது. காலை விடிந்தால் எப்படி சூரியன் உதயமாகிறதோ அதை போல அநேகருடைய வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்க போகிறது. ஆமென். சிலருக்கு துக்கத்தின் காலம் இருந்திருக்கலாம். இதே அதிகாரத்தில் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. ஆமென். சிலருக்கு துக்கத்தின் காலம் இருந்திருக்கலாம். இந்த கடைசி மாதங்கள் அநேக துக்கத்தை சுமந்திருப்பீங்க, பாரத்தை சுமந்து தவிச்சிருப்பீங்க, துக்கத்தோடு அலைஞ்சு திரிந்திருப்பீங்க, கண்ணீரோடு கூட சுற்றி திரிந்த நாட்கள் இருந்திருக்கும். யாராவது நம்ம கூட இருந்து நமக்கு உதவி செய்வாங்களான்னு கேட்ட நாட்கள் இருந்திருக்கும். தனியா நின்னு போராடி இருப்பீங்க. தனி ஒரு ஆளா நின்னு எதையெல்லாம் சமாளிக்க முடியுமோ சமாளிக்கலாம் என்று நின்று பார்த்திருப்பீங்க. சில நேரம் கை இழைத்து கை தளர்ந்து வேதனையோடு அவ்வளவுதான் முடிந்தது, நம்முடைய துக்கம் இன்னும் தொடருகிறதோ என்று இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிகிறது. ரியாங்கலமா சதரா, கை தட்டி கொஞ்ச நேரம் ரியாமனா ஹந்தரதியா ஓ ரியா கல்பா ரகசதரியா அந்தரபானியா ஓ ரகதனியா. ஹல்லேலூயா. துக்கத்தின் நாட்கள் முடிகிறது. வியாதியினால் துக்கமோ, போராட்டங்களினால் துக்கமோ, இல்லாமைகளினால் துக்கமோ, பலவிதமான நெருக்கங்களை சந்தித்ததினால் துக்கமோ, துக்கத்தின் மேல் துக்கத்தை நீ சந்தித்திருக்கிறாயோ? வீட்டுக்குள் இழப்பு, வெளியிலே இழப்பு, நடந்தாலும் பிரச்சனை, வேலை ஸ்தலத்துல பிரச்சனை, வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள சமாதானமற்ற சூழல் என்பவைகள் எல்லாம் நீ சந்தித்திருந்தால், நான் சொல்றேன், ஆண்டவர் உன் துக்க நாட்கள் முடிகிறது, உன் காலம் உனக்கு வருது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? என் காலம் எனக்காக வருகிறது? கை உயர்த்தி சொல்லுங்க,
எல்லா கெட்ட காலம் முடிஞ்சு நல்ல காலம் வர்றது போல இன்னைக்கு ஆண்டவர் எனக்காக ஒரு காலத்தை திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அலைந்து திரிந்த காலங்கள் முடிவுக்கு வருகிறது. சும்மா இருந்த காலங்கள் முடிவுக்கு வருகிறது. அழுத காலங்கள் முடிவுக்கு வருகிறது. நன்மையான வாசல்கள் உனக்காய் திறக்கப்படுகிறது. அடைபட்ட காலங்கள் உனக்குமாக திறக்கப்பட போகிறது. சிலர் என்றோம் நம்மெல்லாம் நம்ம காலம் முடிஞ்சிச்சுதானே, இல்ல இனித்தான் காலமே வருதுன்றார். 2026 எழுதிக்கோங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பிரகாசத்தை நீங்க பார்ப்பீங்க. இதுவரை அனுபவித்திராத சில விடுதலைகளை சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் தரப்போறாரு. இதுவரை கண்டிராத சில விஷயங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதமா செய்ய போறாரு. எனக்காய் ஒரு எதிர்காலம் இருக்குன்னு சொல்றவங்க என் கூட கையை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு, என் வீட்டுக்கு, என் சபைக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை. என்ன காலத்தில்? ஆண்டவருக்கு அழகான பேர் இருக்கு. அதின் காலத்தில் அதை நேர்த்தியாய் செய்கிறவர். ஆண்டவர் எதையும் பெண்டிங் வைக்கிறவல்ல, சரியா செய்வார், ஒழுங்கா செய்வார், நேர்த்தியா செய்வார், அழகா செய்வார். அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க, எதையும் குறித்து வருத்தப்பட்டு புலம்பி தவிக்காதீங்க. ஐயோ இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி நிக்காதீங்க. எதை செய்யணுமோ எப்ப செய்யணுமோ கரெக்டா செய்வார் ஆண்டவர். அது நல்ல தேவன். நம்முடைய தேவன் நல்ல தேவன். நம்முடைய தேவன் வல்ல தேவன். இவரை போல சரியா செய்கிறவர் உலகத்துல யாருமே குறித்த நேரத்தில் செய்வார். அதை மூன்றாவது சொல்றார். ஒன்னு கர்த்தர் இருக்கிறார், அதனால சின்னவன் சிறியவன். இரண்டாவது எதிர்காலம் இருக்கிறது. எனக்கு ஒரு காலம் இருக்கிறது, ஆகவே நான் பலத்த ஜாதியாவேன். மூன்றாவது என்ன வாசிங்களா? அந்த வசனம் 22வது வசனம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இது என்னங்க? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் சொல்றார். பார்த்தீங்களா? சொல்றது யாரு? அப்ப இந்த வார்த்தையை சொல்றது யாரு? அவர் தானே சொல்றாரு. அவர் தானே சொல்றாரு. அப்ப அவர் சொல்லுவார்னா இது என்ன தெரியுமா? வாக்கு தத்தம். கர்த்தர் சொன்னா அதுக்கு பேர் என்ன? வாக்கு தத்தம். மாறாத வார்த்தை. வாக்கு தத்தம் என்ன? வாக்கு பண்ணிட்டேன், இந்த வாக்குல நான் மாற மாட்டேன். நம்மளாம் வாக்கு மாறுவோம். நம்மளாம் யாரு? நம்ம யாரு? வாக்கு மாறுவோம். இன்னைக்கு ஒன்னு சொல்லுவோம், 1 மணி நேரத்துக்குள்ள வார்த்தையை மாத்துவோம். பொறு இல்ல முடியாது, முடியாது. ஏன்னா நம்ம யாரு? மனிதர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு வாக்கை கொடுத்துட்டா அந்த வாக்கு மாற மாட்டேன். வாக்கு இப்ப என்ன சொல்றாரு? சின்னவன் 1000 ஆவான், 1000 ஆவான். சிறியவன் பலத்த ஜாதி ஆவான், அது ஆயே தீர்வான். என்ன? நான் வாக்கு பண்ணிருக்கேன். அப்ப சூழ்நிலை எதிரா இருக்கலாம், நாம் ஆகக்கூடாதபடி காரியங்கள் எதிரா இருக்கலாம், நாம் பெருகக்கூடாதபடி வளரக்கூடாதபடி எதிர்ப்புகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவான் என்று கர்த்தர் சொல்லிட்டாரு. அவ என் வாழ்க்கையில என்ன அப்படி நடந்து அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா திடீர்னு போராட்டங்கள், எதிர்ப்புகள் வரும், சங்கடங்கள் வரும், இந்த வார்த்தை நிறைவேறக்கூடாதபடி காலகட்டங்கள் வரும். ஆண்டவர் சொல்றார், நான் தானே வாக்கு பண்ணிருக்கேன், என் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன், என் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். இங்க இருக்கிற எல்லாரையும் ஒரு வார்த்தை நான் கேட்கிறேன். எத்தனை பேருக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணாரு? வாக்கு பண்ண எத்தனை வார்த்தைகள் ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறாரு? அழகா யோசுவா சொல்றாரு, அவர் சொன்ன வார்த்தையில் ஒன்றையும் தவறி போக விடவில்லை. ஆமென் சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அவர் சொன்ன வார்த்தை ஒன்றையும் தவறி போக விடவில்லை. அவர் நல் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றி வருகிற தேவன். அவர் ஒரு நாள் தவறி போக விட மாட்டா. ஆபிரகாம் சொன்னதை நிறைவேற்றாம விட்டாரா? ஈசாக்கிட்ட சொன்னதை நிறைவேற்றாம விட்டாரா? யாக்கோபிட்ட சொன்னதை நிறைவேற்றாம விட்டாரா? தாவீதுட்ட சொன்னதை நிறைவேற்றாம விட்டாரா? சொல்லுங்க, யார்கிட்ட சொன்னதை நிறைவேற்றாம விட்டாரா? இல்லவே இல்லை. யோசுவாட்ட சொன்னதை நிறைவேற்றாம விட்டாரா? இல்லவே இல்லை. யார் யார்கிட்ட எந்த வார்த்தைகளை சொன்னாரோ அதை அவர் நிறைவேற்றுகிறது வரைக்கும் ரொம்ப தீவிரமாய், ரொம்ப கவனமாய், ரொம்ப முக்கியமாய் இவர்களுக்காக நான் செயல்படுவேன் என்று அற்பமான மனிதர்களுக்காக அவர் இறங்கி செயல்பட்டது உண்மையினா இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறேன் என்றால் அந்த வார்த்தையை நிச்சயம் நிறைவேற்றுவேன். அவர் பொய் சொல்ல யார்கிட்ட சொல்றாரு? பிழையாம பார்த்து சொல்றாரு, ஏய்
ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? உன்னை கானான்ல கொண்டு போய் சேப்பேன்னு சொல்லிட்டேன். நீ இப்ப இடையில வந்து சொல்ற ஆண்டவரே அவங்களை சபித்து போடும்ன்ற. நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் ஒரு தடவை விளம்பிட்டா அதை மாத்த மாட்டேன். கர்த்தர் சொன்னா சொன்னதுதான். நல்லா சொல்லுங்க, சொன்னா சொன்னதுதான். சிலரோடு வாக்கு பண்ணிட்டா வாக்கு பண்ணதுதான். கற்பம் செத்து கிடக்கலாம். வாழ்க்கையில சில காரியம் நடக்காதுன்ற முடிவுக்கு நீங்க வந்திருக்கலாம். சில விஷயங்கள் வாழ்க்கையில வாய்ப்பே இல்லைன்ற முடிவுக்கு நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், உன் முடிவல்ல, உன் நினைவல்ல, உன் வழி அல்ல. உன் நினைவு வேற, என் நினைவு வேற. உன் வழி வேற, என் வழி வேற. நான் என்ன செய்ய நினைக்கிறேனோ அதை செய்வேன், செய்து முடிப்பேன். ஆகவேதான் தைரியமாய் சொன்னார் தாவீது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். காரணம் கர்த்தர் இருக்கிறார். காரணம் காலம் இருக்கிறது. காரணம் வாக்குத்தத்தம் இருக்கிறது. மூன்றாவது ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, 59ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல சொல்றாரு, அவன் மேல இருக்கிற ஆவியையும் நான் உன் வாயிலருளி என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை. என்னதான்? அப்ப எல்லாரும் சொல்லுவோமா? சேர்ந்து சொல்லுமா? எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. என்ன? இங்க இருக்கிற நம்மளாம் யாரு? உடன்படிக்கையின் பிள்ளைகள். பிள்ளைகள்ல உடன்படிக்கையின் பிள்ளைகள். சுய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட பிள்ளைகள். பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியானதினால் மீட்கப்பட்டவர்கள். சிலுவையிலே கிறிஸ்து தன்னை சுய ரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொண்ட பிள்ளைகள். இப்ப நீங்க எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஆண்டவருக்கு என்ன இருக்கு? அவருடைய ரத்தத்தை கொண்டு என்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஞானஸ்தானத்தின் மூலம் நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். எங்க இருவருக்குள்ள என்ன இருக்கு? உடன்படிக்கைன்னு ஒண்ணு இருந்தா அந்த உடன்படிக்கை யாரும் தாண்டி போக மாட்டாங்க. உடன்படிக்கைன்னு ஒண்ணு இருந்தா அந்த உடன்படிக்கை யாரும் மீறி போக கூடாது. பழைய காலத்தில் எப்படி உடன்படிக்கை பண்ணுவாங்க தெரியுமா? எப்படி உடன்படிக்கை பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆட்டை பிடிச்சு நிறுத்துவாங்க. நிறுத்திட்டு உடன்படிக்கை பண்றவர் இந்த பக்கமும், இன்னொருத்தர் உடன்படிக்கை பண்றவரே அந்த பக்கமும் நிற்பாங்க. நின்றுட்டு உடன்படிக்கை ரத்தத்தை சிந்தும் போது ஆட்டை என்ன செய்வாங்க? வெட்டுவாங்க. வெற்ற ஆட்டினுடைய ரத்தத்தை இவரும் அவரும் கையில் பிடித்துக் கொண்டு வெட்டப்பட்ட ஆட்டை இவர் கடந்து ரத்தத்தோடு அந்த பக்கம் போவார். அங்கிருக்கிறவர் ரத்தத்தை பிடித்துக் கொண்டு அவர் இந்த பக்கம் வருவார். இப்படி வருவது என்ன தெரியுமா? ரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை. அப்ப இயேசு சொல்றாரு, பரலோகத்தை விட்டு உனக்காக இறங்கி வந்து ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தோடு உனக்காக வந்திருக்கிறேன். என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. என் உடன்படிக்கை மாறாத உடன்படிக்கை. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணிருப்பார்னா அந்த உடன்படிக்கை மாத்தவே மாட்டார். கையை உயர்த்தி சொல்லுங்க, உடன்படிக்கை என்பது பத்திரை எழுதுவதற்கு சமம். என்ன எழுதுவது சமம்? பத்திரை எழுதி கையில கொடுப்பதற்கு சமம். இந்தா இதுதான் அக்ரிமெண்ட் மாதிரி, இதை பிடிச்சுக்கோ இதுதான் என்று சொல்வது போல ஒரு ஸ்ட்ராங்கா கர்த்தர் ரத்தம் கொண்டு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரா. அதனாலதான் சபையை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் தாமே சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை. உட்கார்ந்து இருக்கிறீங்களே, நீங்க எல்லாம் சும்மா வரல. இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு வந்திருக்கிறோம். விலையேறப்பட்ட ரத்தத்தை உங்களுக்காக சிந்தி உங்களை என்னை விலை கொடுத்து வாங்கி இந்த இடத்துல உங்களை உட்கார வச்சிருக்கிறாரு. எத்தனையோ பேர் வெறு தெருக்கல்ல வீதிகள்ல ஆங்காங்கு சுற்றி திரியும் போது உங்களை என்னை கர்த்தர் கொண்டு வந்து இங்க உட்கார வைத்திருக்கிறார் என்றால் இது உடன்படிக்கை. அப்ப உடன்படிக்கை பண்ணப்பட்டவங்களை பார்த்து சொல்றாரு, சின்னவன் 1000 சிறியவன். நல்லா சொல்லுங்க, சிறியவன். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் பலத்து பெருக பண்ண போகிறார். கையை உயர்த்தி அந்த வார்த்தையை சொல்லுங்க, பலப்போம் பெருகுவோம், பலனடைவோம், பலனடைவோம், பெருகுவோம். பலகீனர்களாய் அல்ல,
எது இல்லையோ அவைகள் எல்லாம் உள்ளதாய் மாறப்போகிறது. எது முடியலையோ அதெல்லாம் நடக்க போகிறது. என்றால் கர்த்தர் இருக்கிறார். ஏனென்றால் காலம் இருக்கிறது. ஏனென்றால் வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஏனென்றால் உடன்படிக்கை இருக்கிறது. இது இருக்கும்போது எனக்கு சொல்லப்பட்ட எல்லாம் நிறைவேறும். கைவியத்தை ஆமென் சொல்லுங்க. அது ஒன்று கூட பிசகி போகாது. ஆமென்.